4-5 நாள் ஆச்சு ரேபிட் ஃபயர் பண்ணி. யாரை வச்சு பண்ணலாம் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒருத்தரும் அமட மாட்டேங்கிறாங்களே. சார் அப்பா எல்லாரையும் வச்சு ரேபிட் ஃபயர் பண்றீங்க. நானும் வில்லிங்கா இருக்கேன். சரி வா, ஆடு தானையா தலை கொடுக்க சொல்லுங்க. ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனிதடா. ரைட், நீயா வாலண்டியரா வந்திருக்க எஸ்எஸ்ஜிடிக்கு. அப்போ என்ன சப்ஜெக்ட் கேட்கலாம்? கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பார்த்துருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு ரேபிட் ஃபயர் போட்டுடலாமா? ரைட், 10 கொஸ்டின் ரேபிட் ஃபயருக்கு ரெடியாக இருந்துக்கோ. ஹெவி இவர் தான் ஆன்சர் சொல்லாமல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 16வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யார்? அரவிந்த் பனகாரியா. ரைட், வெரி குட். ரீசெண்டா WPL நடந்ததுல லாஸ்ட் இயர், அது வந்து யார் கப் அடிச்சது? அது வந்து ஆர்சிபியும் டெல்லியும் பண்ணாங்க சார். அதுல ஆர்சிபி கப் அடிச்சிட்டாங்க. வெரி குட். அடுத்து ரீசெண்டா ஒரு ஊர்ல வந்து மெலடி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் மெலடி ரோடு, அதாவது இசை சாலை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. எந்த ஊர் தான் அந்த சாலை? மும்பைல. அது போக்குள்ள ஜெய்ஹோன்னு சொல்லிட்டு போகும்போது என்ன சவுண்ட்? ஜெய் ஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதே மும்பையில் மகாராஷ்டிராவில் ரீசெண்டாக ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவங்க யார்? பேர் என்ன? ஸோ அவங்க வந்து ஹஸ்பண்ட் கூட ஃப்ளைட்டில் போக்குள்ள கிராஷ் ஆகிட்டாங்க. அதனால அவங்கள டெப்டி சிஎம்மாக போட்டுருக்காங்க. அவங்க வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுனித்ரா பவார். ஓகேவா? வெரி குட். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, டேஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகேங்களா? வேர்ல்டு கேன்சர் டே. வேர்ல்டு கேன்சர் டே வந்து இப்போதான் சார், February 4 சார். வெரி குட், சூப்பர். அடுத்த கேள்வி, கேரளாவில் ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் டைமாக கேரளாவில் ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர், பார்வையற்ற ஒருத்தர் வந்து ஜட்ஜா வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. யார்? தெரியலையா? சரி, ரைட். அடுத்த கொஸ்டின், இந்த கேள்விக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். பார்வையற்ற ஒருத்தர் வந்து ஜட்ஜா இருக்காரு. அடுத்த கேள்வி, 700 விக்கெட்ஸ் T20ல மட்டும் 700 விக்கெட்ஸ் எடுத்தது யார்? ரஷித் கான். எந்த டீம்? தெரியல சார். ரஷித் கான். ஓகே, ஆப்கானிஸ்தான் டீம் சேர்ந்தவர். அடுத்து பங்களாதேஷோடைய தற்போதைய பிரைம் மினிஸ்டர் யார் இருக்கா? சார் அவர் இவர் ஷார்ட் ஃபார்மா ஏஆர் ரஹ்மான் சொல்லிட்டு வச்சிருக்கேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் தாரிக் ரஹ்மான் சார். ரைட், தாரிக் ரஹ்மான். அங்கே பெரிய கலர் நடந்தது, அதுக்கப்புறம் தாரிக் ரஹ்மான் வந்திருக்காரு. ஓகேவா? அடுத்த கேள்வி, விங்ஸ் இந்தியா எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் நடந்தது. எங்க நடந்தது? சார் இங்கே சார் நம்ம பக்கத்துல தான், ஹைதராபாத்ல. லாஸ்ட் ஃபைனல் கேள்வி, இந்தியா AI சமிட் சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு சமிட் நடந்தது. ஓகே, அது நிறைய இம்பார்ட்டன்டான விஷயம் நடந்திருக்கு. அதோடைய தீம் என்ன? அது ட்ரெண்ட் லைன் ஒன்று சார், வெல்ஃபேர் ஃபார் ஆல், ஹாப்பினஸ் ஆஃப் ஆல். ஓகே, ரைட். 10 கேள்விக்கு 9 கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு ஸ்ரீராம். நீங்க அந்த ஒரு கேள்விக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.